பர்மா பேபியோ சாதம் செய்யலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற உள்ளங்களுக்கும் வணக்கம். இது நம்ம ஒரு பச்சை பட்டாணி, சரிங்களா? இது பச்சை பட்டாணி சாதம் தான். ஆனால் பர்மாவில் இது பேபியோ சாதம்னு சொல்லுவாங்க. இது காஞ்ச பட்டாணியில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பச்சை பட்டாணி தான் இன்றைக்கி எனக்கு கிடச்சிருந்துச்சு. அதனால் சரி இதுலேயும் செய்வோம். எல்லா பட்டாணியும் ஒன்று தானே, என்ன இது காயலை, அது காஞ்சிருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். சரி வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பட்டாணியை ஒரு நாள் முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டேன். இது நான் காலையில் செஞ்சதுனால ராத்திரி ஊற வச்சேன். நீங்கள் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். நல்லா ஊற வச்சு 2-3 விசில் வச்சு வேக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சீரகம், வெங்காயம், வத்தல் நல்லா கிள்ளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன். அப்புறவு அந்த பட்டாணிலையுமே உப்பு போட்டு வடிச்சிருக்கேன், உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு ஏற்ப உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோன்னு. எனக்கு காணலை, அதனால் நான் லைட்டாக தான் போட்டேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, கொஞ்சோண்டு மல்லிப்பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கோங்க. இன்னும் இந்த டேஸ்ட் அள்ளும். நான் இது ட்ரை பண்ண நல்லா இருந்துச்சு. நான் இது ஒரு வீடியோ பார்த்து தான் செஞ்சேன். இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது ஏன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன்னா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் குளுகுளுப்பாக இருக்கணும்ல, அதனால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினேன். மற்றபடியில் அப்புறம் கரம் மசாலா பொடியும் கொஞ்சோண்டு உப்பும் போட்டிருக்கேன். நல்லா நீங்கள் விரவி அடித்த சாதத்தை போட்டு விரவி சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு திடீர்னு பர்மா ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தா பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நினச்சேன். பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, சாஸை ஊற்றுமான்ட்டாங்க சாப்பாட்டுக்கு. கடைசியில் சாஸை ஊற்றி கொடுத்தாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள்.